இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய அளவற்ற கிருபையினால இந்த ஆண்டுடைய 4 மாதங்கள் அற்புதமாய் நம்ம நடத்தி 5வது மாதத்தை காண செய்த அந்த தேவாதி தேவனுக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போமாக. இந்த மாதத்திலே தேவன் நமக்கு தரக்கூடிய வாக்கு என்னவென்றால், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று நாம் பார்க்கலாம். அது வாழ்க்கையில தான் சரி, உலக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே வேதாகமத்திலே நமக்கு சொல்கிற ஆலோசனை என்னவென்றால், இந்த எபிரேய நிருபக்காரன் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாசத்தை பற்றி சொல்கிறார். விசுவாசமானது நம்பப்பட்ட உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயம். விசுவாசம் என்றாலே காண்கிறவைகள் அல்ல, காணாதவைகளை நம்புவதுதான் விசுவாசம். ஆகவே காணாதவைகள் யாரெல்லாம் காணாதவைகளை கண்டார்கள். இந்த மனுஷ கண்களினால ஒருவேளை காணாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய ஆவிக்குரிய கண்களினால அதை கண்டு அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் என்று வாசித்து பார்க்கிறோம். ஆகவே இந்த விசுவாச வீரர்களை பற்றி இந்த 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, மோசே எப்படி இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமாக இருந்தான் என்று சொல்வதை பார்க்கலாம். எங்கே நான் வாசித்து பார்க்கும்போது 24 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவது வெறுத்தான் என்று வாசித்து பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் மோசேயுடைய சம்பவம் தெரியும். மோசே வாழ்ந்த காலம், எகிப்திலே வாழ்ந்த பொழுது எபிரேய குடும்பங்களில் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட நாட்களில் ஆண்டவர் அற்புதமாக அதை பாதுகாத்தார். மோசேயின் தாய் ஒரு வீரமுள்ள தாயாக இருந்தபடினால 3 மாதம் அந்த குழந்தையை பாதுகாத்து வந்தாங்க. அதுக்கப்புறம் பாதுகாக்க முடியல. ஆகவே நாணற்பட்டியில் வச்சாங்க. அது பார்வோனுடைய குமாரத்தை பார்த்தாள், அந்த பிள்ளையை வளர்த்தாள். இப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக அந்த எகிப்தினுடைய அரண்மனையில் வளர்ந்த போது அவனுக்கு இருக்கிற பொக்கிஷம், அவனுக்கு இருக்கிற ராஜமேன்மை, ராஜ மரியாதை, ராஜ சாப்பாடு, ராஜ வளர்ப்பு, ராஜா வீட்டு பிள்ளையாக இருந்தான். ஆனால் இப்பொழுது அவரை பற்றி சொல்லும் பொழுது, நம்பர் 1, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். எப்படி ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன் அடுத்த ராஜாவாக வர வேண்டிய அந்த பதவியில் இருக்கிற அந்த மோசே, அவன் தான் பெரியவனான போது, அவன் சின்னவனாக இருந்த பொழுது அவனுடைய தாய் அவனுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. மோசே, நீ ஒரு எபிரேயன், உன் தேவன் யெகோவா என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். எகிப்தில் அல்ல நம்முடைய நம்பிக்கை, பரம தேசத்தில் நம்முடைய நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி சின்ன வயதிலே விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தார்கள். ஆகவே பெரியவனான போது அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பது வெறுத்தான். நம்பர் 1. நம்பர் 2, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலாம். தேவனுடைய ஜனத்தோடு அவன் துன்பத்தையே அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். ராஜ அரண்மனையில் ராஜ சாப்பாடு, ராஜ மரியாதை, ராஜ வரவேற்பு, ராஜ போஜனம், அங்கே எல்லாரும் அவனை போற்றுவார்கள். ஆனால் மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் இனி வரும் பலமே நம்பிக்கை வைத்தபடினால நம்பர் 1 பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். 2வது, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலாம். தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை, சந்தோஷத்தை விட துன்பத்தை அவன் தெரிந்து கொண்டான். இன்றைக்கு எல்லாருமே சந்தோஷமாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், பண சம்பாத்தியம் பண்ணணும். அது எப்படி பணம் வருது, எப்படி போகிறதுலாம் கவலை கிடையாது. அநித்தியமான பாவ சந்தோஷத்தை பார்க்கலாம். தேவனுடைய ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதை யார் இதை சம்மதிப்பா? யார் இந்த அனுபவத்துக்கு வருவா? ஆனால் மோசே அந்த அனுபவத்துக்குள்ள வந்தான். பார்வோன் குமாரத்தின் மகனை வெறுத்தான். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். துன்பத்தை அவன் தெரிந்து கொண்டான். அதற்கப்புறம் 3வது செய்த காரியம் 26 வாசித்து பார்க்கும் பொழுது, ஏன் இந்த இன்பத்தை விட்டு துன்பத்தை தெரிந்து கொண்டான் என்றால் அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை விட கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அவன் அதிக பாக்கியமாக எண்ணினான். எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள்? நம்முடைய முன்னோர்கள் எதற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள்? தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். தேவனுக்காக வாழ்வதற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். இந்திய தேசத்துக்கு வந்த மிஷனரிகள் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அந்த சந்தோஷத்தை விட்டு துன்பத்தை தேர்ந்தெடுத்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் நமக்காக கண்ணீரோடு தேவனுடைய வசனை விதைத்து இந்திய மண்ணிலே மறைந்தார்கள். எட்வர்ட்ஸ் அம்மா அவர்கள்
அவர்கள் 1948 வருஷம் இந்தியாவில் வந்து, குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து சபையை ஆரம்பித்தார்கள். அசம்பிளிஸ் ஆஃப் காட் முதல் சபை தமிழ்நாட்டில் ஆரம்பமானது. கடைசி 50 ஆண்டுகள் வாழ்ந்து அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிற சந்தோஷத்தை விட இந்தியாவில் வந்து பாடுகளை சகித்து தன்னை அழைத்த தேவனுக்கு, பரம தேவனுக்கு அவர்கள் துன்பத்தை திறந்து கொண்டு இந்தியாவில் கண்ணீரோடு விதைத்து இந்திய மண்ணிலே மறைந்தார்கள். அவருடைய வாழ்க்கை இந்திய மண்ணிலே முடிந்தது. ஆனால் அதற்கு அப்புறமாக அந்த கண்ணீரை கண்ட கர்த்தர், அவருடைய பிரயாசத்தை பார்த்த கர்த்தர், கோதுமை மணி நிலத்தில் வந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், அது செத்ததையாக மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொன்ன போல, அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக பவுல் லக்கை நோக்கி ஓடினது போல நம்முடைய முன்னோர்கள் சொல்லி ஓடின்னு வந்தார்கள். அதன் பலனாக இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள் வாழ வளர கர்த்தர் கிருபை செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதம் இந்த தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையை நாம் முன்னிறுத்தி நாமும் கர்த்தருக்காக வாழ்வோம், கர்த்தருக்காக பாடுகளை சகிப்போம். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில்லை. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருப்போம், அதற்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் வருகிறார். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. May God bless you.